இப்போ இது என்ன அரசியல் ஆக்கிட்டு இருக்குன்னா கண்ணு விட்டு அழுதுறாங்களே, நீங்கள் தான் பார்த்தீங்க. இன்னும் எதுக்கு எதிர்கட்சி இருக்குது? அவில இதே ஸ்டாலின் சொல்றார் சட்டமன்றத்தில், ஏன்னா எதிர்கட்சி என்ன அவில செய்யணும்னு சொன்னார். புரிஞ்சுங்களா? இப்போ நாங்கள் என்ன தவறு செஞ்சோம்? வந்து ஊடக நம்பர்கள் பத்திரிகை என்னோடய வந்தீங்க. பிரதான எதிர்கட்சி ஏற்கனவே 31 ஆண்டு காலம் தமிழகத்தில் ஆட்சி புரிந்த கட்சி. இன்றைக்கு விவசாயிகள் பாதிக்கப்படுகின்ற பொழுது, கண்ணீரில் தத்தளித்துக் கொண்டிருக்கின்ற பொழுது அவர்களுக்கு ஒரு நியாயம் கிடைக்க வேண்டும். அதற்காகத்தான் நாங்கள் வந்திருக்கிறோம். அரசியல் செய்யவல்ல. இவர்களை போல அரசு செய்கின்ற கட்சி அதிமுக கட்சி அல்ல. எப்பொழுதெல்லாம் மக்கள் பாதிக்கிறார்களோ, எப்பொழுதெல்லாம் விவசாயிகள் பாதிக்கிறார்களோ அவர்களுக்கு குரல் கொடுக்கின்ற கட்சி அதிமுக கட்சி. அது ஆளுங்கட்சியாக இருந்தாலும் சரி, ஆளுங்கட்சியில் இருக்கும்போது சரி, எதிர்கட்சியில் இருக்கும்போது சரி. ஆனால் அவர்களுக்கு வேற வழி கிடையாது. இது ஒரு சாயத்தை பூச பார்க்குறாங்க. என்ன உங்களுக்கே தெரியுமில்ல, இப்போ காலையிலேருந்து வந்திருக்கிறீங்க, ஊடகமோ பத்திரிகை என்னோட தான் வந்திருக்கேன். நான் அரசியலை பண்ணேன். இப்பொழுதும் நான் கேட்கறது என்ன, இப்பொழுதாவது போர்க்கால அடிப்படையில் விவசாயிகள் உற்பத்தி செய்யப்பட்ட நெல்லை இன்றைக்கு சாலையிலையும் திறந்த வெளியிலையும் அதை குவிச்சு காவல் காத்துட்டு இருக்கிறாங்க. இப்படிப்பட்ட அவல நிலையிலிருந்து போக்குங்க. உடனடியாக போர்க்கால அடிப்படையில் கொள்முதல் செய்யணும் தான் நாங்கள் சொல்றோம். இது என்ன சரியானது தான்? இதில் என்ன தவறு இருக்குது? இதில் என்ன அரசியல் இருக்குது? மழை பாதுகாப்பு நடவடிக்கையில தமிழகத்தோட துணை நிற்போம்னு சொல்லிட்டு பிஜேபி மாநில தலைவர் சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்ல, முதலமைச்சர் 2-3 நாளைக்கு முந்தி நினைக்கிறேன் இந்த பேட்டி கொடுக்கும்போது 3 நாள்ல பிரச்சனை தீர்ந்து போயின்னு சொல்றாரு. இதே நீங்க பாத்தீங்கன்னா நான் வந்து 7-10 நினைக்கிறேன், 7-10 இதே அறிக்கை கொடுத்தேன். 7-10 இவர்கள்லாம் செய்வாங்க, சரியா செயல்படுத்த மாட்டாங்கன்னு சொல்லி என்னுடைய அறிக்கையில நேரடி நெல் கொள்முதல் நிலையங்கள் மூலம் விவசாயிடமிருந்து உரிய காலத்தில் நெல்லை கொள்முதல் செய்யாமல் அலைக்கழிக்கும் விடியா திமுக ஃபெயிலியர் மாடல் அரசை கண்டிக்கிறேன்னு அப்பொழுதே கொடுத்தேன். 7-10 கொடுத்தேன். இன்னைக்கு என்ன தேதி? 23 நினைக்கிறேன், 22. எவ்வளவு நாள் ஆச்சு? நான் கொடுத்தலிருந்து வேகமா துரிதமா நடவடிக்கை எடுக்கப்பட்டிருந்தா இந்த நெல் மணியெல்லாம் மழையில் நனைஞ்சு முளைச்சிருக்காது, விவசாயிகள் பாதிக்கப்பட்டிருக்க மாட்டாங்க. நான் எச்சரிக்கை கொடுத்த அப்ப கூட, அப்பவே இந்த அரசு கண்டுகொள்ள. இதனால விவசாயிகள் கடுமையா பாதிச்சிருக்கிறாங்க. அது மட்டும் இல்ல, நான் இங்கே வருவதாக தெரிஞ்சு தஞ்சாவூர் மாவட்டம், எங்க திருவாரூர், நாகப்பட்டினம் மாவட்டத்தில் போய் விவசாயிகளை சந்திப்பதாக தெரிஞ்ச உடனே இரவோடு இரவாக லோட் பண்ண போய் தொலைவிட்டு லாரி போய் கண்டுபிடிச்சி எங்கெங்கெல்லாம் லாரி இருக்குதுன்னு அதில் வாடகைக்கு எடுக்கிறதுக்கு முயற்சி பண்ணி இதையெல்லாம் முதன்கூட்டியே செயல்பட்டு இருந்தா எதுக்கு நான் வர வேண்டிய அவசியமே இருந்திருக்காது. இதுல எந்த அரசியல்? நீங்களே பத்திரிகை உடனே போய் பாருங்க, இதுல என்ன அரசியல் இருக்குது? அரசியலை செய்ய வந்தேன், இது வரைக்கும் அரசியலே பேசல. நீங்க கேட்கறதுனால தான் இந்த செய்தி கூட சொல்ல வேண்டிய சூழ்நிலை இருக்குது. விவசாயிகள் பாதிக்கப்பட்டிருக்காங்க, அந்த பாதிப்புல இருந்து விவசாயிகளை மீட்டெடுக்க வேண்டும். எல்லாம் நிருபர் தானே, என்னை விட்டுருங்க, போய் பாருங்க. மீண்டும் நீங்க வந்தீங்களா? நீங்க எந்த பத்திரிக்கை? நீங்க வந்தீங்களா? நான் இருக்கும்போது வந்தீங்களா? கண்ணீர் விட்டு அழுதாங்களா ஒரு அம்மா? இதுக்கு என்ன முதலமைச்சர் பதில் சொல்லுவார்? நியாயமா நடுநிலையோட போடுங்க. நான் எனக்காக நீங்க போடவே வேண்டாம். அந்த அம்மா என்ன கண்ணீர் விட்டு அழுது, என்னுடைய நகையெல்லாம் விற்று சில அடமானம் வச்சு நான் வந்து முதலீடு செஞ்சு இந்த நெல்மணிகளை பூச்சி வச்சு 20 நாள் ஆகுது, எல்லாம் முளைச்சு போச்சு, என்ன செய்வது என்று தெரியல அந்த அம்மா கதறுது. இதுதான் நீங்க ஊடகத்திலையும் பத்திரிகையிலும் போடணும். இதுதான் முதலமைச்சர் செய்தி. வேற என்ன செய்யறது? எனக்கு கணக்கிட வேணுங்க. எவ்வளவுன்னா இப்ப போய் கணக்கிட்டா தான் தெரியும். நாங்க வந்து பார்வையிட்டு வந்திருக்கிறோம். அதுதான் அரசாங்கம் இருக்குது. அரசாங்கம் வந்து நீங்க புயல் வெள்ளம் வந்து இது மாதிரி சேதம் அடைஞ்சிருந்தா நாம ஒரு குறிப்பிடலாம். ஆனா விவசாயிகள் உற்பத்தி செய்யப்பட்ட நெல்ல இந்த அரசாங்கத்தினுடைய தவறின் காரணமாக அந்த நெல்மணியெல்லாம் முளைச்சிருக்கு. குறிப்பிட்ட காலத்தில் இந்த விவசாயிகளிடத்திலிருந்து இந்த நெல் மூட்டைகள்லாம் கொள்முதல் செஞ்சிருந்தா அந்த பிரச்சனையே வந்திருக்காது. இது அரசுடைய தவறு. இருந்தாலும் விவசாயிகள் பாதிக்கப்பட்டிருக்காங்க. வேற வழி கிடையாது விவசாயிகளுக்கு. இன்னைக்கு முளைச்சு போன நெல்லை இன்னைக்கு கொள்முதல் செய்ய மாட்டாங்க. ஈரப்பதம் 22% 24% இருக்குது, அதையும் கொள்முதல் செய்ய மாட்டாங்க. விவசாயிகள் என்ன செய்வது? பல நாள் பூச்சி வச்சிருந்த காரணத்தால இந்த நெல்லெல்லாம் அவிஞ்சு போயிட்டு இல்லை, அது எதுக்குமே பயன்படாது. இப்படிப்பட்ட நிலையத்தில் கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கின்ற விவசாயிகளை கட்டெறிந்து அவளுக்கு உண்டான நிவாரணத்தை இந்த அரசு வழங்க வேண்டும். உள்ள அரசாங்கத்தோட பாதிப்பு நிலவரமும் விவசாயிகள் சொல்ற பாதிப்பு நிலவரமும் டோட்டல் கான்ட்ராஸ்டா இருக்கு.
வரைக்கும் அரசாங்கத்துல எடுத்த பாதிப்பு கணக்குக்கும் விவசாயிகள் சொல்ற கணக்குக்கும் டோட்டல் கான்ட்ராஸ்டா இருக்கு. இதை எப்படி பாக்குறீங்க சார்? நீங்க சொல்றது எனக்கு புரியலையே. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்க்கண்ட கேபிள் மற்றும் டிடிஎச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்துவிடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்துவிடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.